அடுத்த ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவளையிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். நிறைய ஷேட்ஸில் நீங்களே பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா, கோல்டன் கலரில் ஒரு தவளை இருக்குங்களாம். அந்த தவளையோட ஸ்கின் மட்டும் நம்ம மேலே பட்டாலே வந்து 100 பேரை கொல்றதுக்கான பாய்சன் அதில் இருக்குது அப்படின்றாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மவுண்டன் லயன்ஸ், அதாவது மலைப்பகுதிகளில் வாழ்கிற லயனால் வந்து விசில் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபேக்டை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசிக்கான யோக பலன்கள் சொல்ல யதார்த்த ஜோதிடர் செல்வி காத்துட்டு இருக்காரு. வாங்க பார்க்கலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 22ஆம் தேதி 2வது மாதம் 2017ஆம் ஆண்டு மாசி மாதம் 10ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். ஜவாப் ஜாமீன் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். தெரியாத விஷயத்தை தெரியாது என்று சொல்வதே உத்தமமான பலனை இன்றைய நாள் தரும். பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காக எல்லா விஷயத்திலும் மூக்கை நுழைப்பது தேவையில்லாமல் மூக்கு உடைப்படக்கூடிய சூழ்நிலை. எனவே தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருக்கிக் கொள்வது குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் எல்லா விஷயத்திலும் நன்மை. இளவயதினர்களுக்கு தேவையில்லாத நண்பர்களுக்காக வக்காலத்து வாங்கி பெரும் பிரச்சனைக்கு மாட்படாமல் இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்வது, வண்டி வாகனங்களில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது பல விதத்தில் நன்மை. தேக ஆரோக்கியத்தில் குறைபாடு உள்ளவர்கள் அதனுடைய மருந்து மாத்திரைகளை தவற விடுவதன் மூலியமாக வீரியத்தை அதிகப்படுத்தலாம். மற்றபடி வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. சந்தோஷமான செய்திகள், சந்தோஷமான விஷயங்கள் படிப்பு, தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில் அமைப்பு அனைத்திலும் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் ஏற்படுத்துவதற்கு சிலருடைய முயற்சிகள் வெற்றியில் ஏற்படலாம். எனவே யாரிடத்திலும் தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக, வியாபாரம் நிமித்தமாக வெளிவட்டாரத்தில் கோபதாபத்துடன் பேசுவதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் உள்ள துணைவியாருடைய தேகாரக்கும் மன சங்கடத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, எடுத்த காரிய ஜெயம், தனிப்பட்ட முறையில் எல்லா விஷயங்கள், வண்டி வாகன மாற்றங்கள், சுப விஷயங்கள், சுப செய்திகள், தனக்கு முடியாத விஷயங்கள் எல்லாம் காணப்பட்ட மலை போல் இருந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக நல்ல செய்திகளாக மாறக்கூடிய விஷயங்கள், நீண்ட நாட்கள் தடைகள் நிவர்த்தி ஏற்படுகிறது. உத்தியோகம், தொழில் அமைப்பில் திடீர் ஏற்றங்கள் ஏற்படலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பு அபிவிருத்திகள் படிப்படியாக நல்ல முன்னேற்றம்லாம் காணப்படும். குடும்ப விஷயத்தில் ஒற்றுமை குறைபாடு திடீரென்று ஏற்பட்டுவிடும். பிள்ளைகள் விஷயத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் குடும்பத்தில் கெடுத்து விடலாம். உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் மற்றவர்கள் குறை கூற அனுமதிக்காதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் அவர்களுக்கும் உங்களுக்கும் சாதாரண மன வருத்தம் மொத்த நிம்மதியை கெடுத்து விடலாம். அந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை ஏற்படுத்தி தரும். தொலைதூர செய்திகள், நன்மைகள், அனுகூலங்கள் எல்லாம் காணப்படுகிறது. கடல் கடந்த நல்ல செய்திகள் வருவதற்கும் பயணங்கள் ஏற்படுவதற்கும், உத்தியோகத்தில் உங்களை ஒதுக்கி வைத்தவர்கள் கூட உங்களை தேடி வந்து உங்கள் மீது அன்பு கொள்ளக்கூடிய சூழ்நிலை கிரக அமைப்புகள் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். ஏற்றம், தன்னம்பிக்கை, மனதிற்கு பிடித்த விஷயங்கள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, எதிர்பார்க்காத நல்ல செய்தி வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், படிப்படியாக நல்ல முன்னேற்றம், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அனுகூலங்கள் ஏற்படுவதையும் வீட்டில் இருப்பவர்களும் வெளியில் உள்ளவர்களும் உணரக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை உன்னதமான நிலைமையை ஏற்படுத்தும். குடும்பத்தில் உள்ள பெரியோர்களுடைய தேக ஆரோக்கியம், உங்களுக்கே தேக ஆரோக்கியத்தில் ஏற்கனவே குறைபாடு உள்ளவர்கள்
மிக மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். கடல் கடந்த உத்தியோகம் தொழில் அமைப்பில் இருப்பவர்கள் உடைமைகள் விஷயத்தில் இன்று சிறிது கவனமாக இருப்பது நன்மை தரும். அந்த நாட்டு சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு நடந்து கொள்வது ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருப்பதற்கும் புதிய அறிமுகத்தில் மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, எடுத்த காரிய ஜெயம், அரசமைப்பில் புது பொறுப்புகளுக்கு வருவதற்குண்டான உன்னதமான ஸ்தான பலம், படிப்படியாக நல்ல முன்னேற்றம், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, தனிப்பட்ட முறையில் உங்கள் செல்வாக்கு உயர்வதை கண்கூடாக பார்க்கலாம். யோகமும் அனுகூலம் ஒன்று சேர்வதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சுபகாரிய தடைகள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்கப்படும். பண வரவு இழந்த பாதிப்புகள் நிவர்த்தி காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் இருந்த சுணக்கங்கள் மீறி குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படுகிறது. குடும்பத்தில் உள்ள துணை அல்லது துணைவியாருடைய தேகாரைக்கும் சிலருக்கு மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். அந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். சாதாரண வாக்குவாதங்கள், குடும்பத்தில் காணப்படக்கூடிய விஷயங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். தேவையில்லாத அண்டை அயலாரிட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். லாபமான அமைப்பு. நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த நாங்கள் இந்த நாட்களாக மன நிம்மதியற்ற தன்மை மாறி சந்தோஷமும் அனுகூலம் ஏற்படுவதற்குண்டான உத்தரவாதம், எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், படிப்படியாக நல்ல முன்னேற்றம், சீரும் சிறப்பும் ஏற்படுவதற்குண்டான உத்தரவாதங்கள், அசையா பொருள் சேர்க்கை, வண்டி வாகனத்தில் மாற்றங்கள், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வதை கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். ஏற்றம், எடுத்த காரிய ஜெயம், தனிப்பட்ட முறையில் ஏற்றங்கள், அனுகூலங்கள், தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக எடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இன்று நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவதற்குண்டான அமைப்புகள், சட்ட சிக்கல்கள் தீர்வதற்குண்டான நல்ல செய்திகள், படிப்படியாக நல்ல முன்னேற்றம், நீண்ட நாட்களாக மன வருத்தம் கொடுத்திருந்த ஒரு விஷயம் முடிவுக்கு வருவது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல நாள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். ஸோ விவாஸ், இன்னைக்கு ஷோவில் வந்த எல்லா ஃபேக்ட்ஸும் எல்லா செக்மெண்ட்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகளுக்கான நேரம் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் கிளம்பிட்டு நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். until then, bye-bye from Preeti Suresh with the entire team of புத்தம் புது காலை. Bye-bye.